Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு பக்கம் விஜய் அப்படின்றப்போ ரஜினிகாந்த், காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் இன்னைக்கு முக்கியமான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட் கேஷுவலாக போகும்போது வந்தார், நின்று சின்ன அரேஞ்ச்மெண்ட் ப்ரெஸ் மீட். ஆனால் டக்குன்னு வந்தார், ஒரு பைபாஸில் அப்படியே கொடுத்துட்டு போனார் அப்படின்றத பார்த்தோம். அதில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில், நடிகர்கள் பின்னால் யாரும் ரசிகர்கள்லாம் போகாதீங்க அப்படின்னா அந்த டிராவல் பண்ணுறதுக்கான விஷயத்த சொல்கிறார். பின்னாடி திறந்துட்டு போய் அதெல்லாம் நீங்கள் தான் உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கணும், ஒழுங்காக படிங்க, ட்ரக்ஸு, மது போதை போன்ற விஷயத்தில் எதுவும் அடிமையாகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பட் இந்த நடிகர்கள் பின்னால் அந்த இது போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த சட்டில் மெசேஜ் உள்ள ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? டைரக்ட் மெசேஜே இருக்குது. நீங்கள் அடுத்த கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஆமான் இருப்பார். அவர் மறைச்சு பழக்கம் இல்லை, டக்குன்னு சொல்லியிருந்திருப்பார். அவர் அந்த கேள்வி விஜயுடைய வாகனங்களில் தொடரில் வரக்கூடிய விபத்துகள் பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் டோன்ட் ஃபாலோ த ஆக்டர்ஸ் அப்படிங்கிறத லிட்ரல் மீனிங்கில் சொல்கிறார், லிட்ரேச்சர் மீனிங்கில் சொல்ல. ஸோ என்ன நேராக பார்க்குறது நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி போனால் விழுந்துடும். ஏன்னா ரஜினி சாருக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது தமிழ்நாட்டில். இன்றைக்கி அந்த பாட்டில் வர்ற மாதிரி குழந்தை, குமரி, அப்பா, பெரியப்பா, அவங்க தாத்தா, அவங்க 3-4 ஜென்ரேஷனாக இருக்கக்கூடியவர். அவர் அரசியலுக்கு வர வேண்டாம்னு முடிவெடுத்ததுக்கு 10 காரணத்தில் ஒரு காரணம், நம்மளால் ரசிகர்கள், தொண்டர்கள் சஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம். அப்போ அந்த மெசேஜ் தான் சொல்கிறார். மெசேஜ் சொல்ல வரும்போதே அந்த பாதிப்பு யாருக்கு? உங்கள் குடும்பத்துக்கு. அப்போ அதை நீங்கள் புரியும். ஏன்னா எப்பயுமே தலைவர் பேசும்போது குடும்பத்தை கவனி சொல்லிட்டே இருப்பார். உன்னை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது, அப்போ நீ அந்த குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ இந்த மாதிரி பசங்க போகிறாங்க, விழுந்துறாங்க, வைக்கிறாங்க, அங்கே 41 பேர் இறந்தாங்க, அங்கே மாநாட்டில் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி மாறி போராட்டங்கள் பூரா அந்த விபத்து தொடர். இன்னைக்கு கூட பேசும்போது பின்னாடி 4 பேர் பின்னாடி வாழ போனால் அதில் 2 பேர் பைக்கில் முடிவு, 16 பேர் காயம். அந்த மாதிரி மாறி விழுந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், அவங்கள நீங்கள் வீடியோவில் வாட்ச் பண்ணுங்க, அவங்கள நீங்கள் சினிமாவில் பாருங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். அப்படி சொல்லும் போதே அவரால் தடுக்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது அவருடைய நேச்சுரல் கேரக்டர். என்ன அப்படின்னா இது நீங்கள் போதைப் பொருள் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறது. அப்போ இதுக்கும் அதற்கும் ஆக்சுவலாக நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் இளைஞர்கள் எப்படி இந்த மாதிரி டைவர்ட் ஆகி டீவியேட் ஆகி நிற்கிறாங்க, அவங்களுடைய ஃபோக்கஸ் படித்தோம், உழைச்சோம், முன்னேறணும், பெரிய ஆளானோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் குடித்தோம், இப்போ கீழே விழுந்து கிடந்தோம் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறாங்க. இது ஒரு பெரிய பாடாங்க. அப்போ இந்த இடத்த அவர் ஒரு தகப்பனா, ஒரு தலைவனா, ஒரு வழிநடத்த விரும்புகிற ஒரு நபரா, வழிநடத்த தகுதி வாய்ந்த ஒரு நபரா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவர் பல விஷயங்கள் மனசு விட்டு பேசியிருக்காரு, நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான குடி எவ்வளோ பெருசு, போதை எவ்வளோ பெருசு, அது மாமிசமும் மதுவும் டெட்லி காம்போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது ரெண்டும் மோசமான ஒரு காம்போ. ஏன்னா அது ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் போயிட்டு. அப்போ இதுல தான் அந்த இளைஞர்கள் வெளியே வரணும், தப்பிச்சு வெளியே வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனா அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வெறுமனே விஜயை குறிவைத்து இல்லை, அந்த இளைஞர்களை குறிவைத்து. இது விஜய் பின்னாடி போகாதீங்கிற மெசேஜ் இல்லை, அப்படி ஒரு வாய்ஸ் இல்லை. 96 வாய்ஸ்னா அவங்களை ஆதரிக்காதீங்க, இவங்களை ஆதரிங்க, அந்த விஷயம் இல்லை. 1996 அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. 95 அந்த சம்பவம் நடந்துச்சு பார்க்குறோம். இந்த முறை ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த மாதிரி எங்கேயாவது பேட்டியில் கிட்ட குறுக்கு நம்ம மைக் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் அவர் சொல்லிடுவார். நீங்கள் தூத்துக்குடி சொன்னார் பாருங்க, சமூக விரோதிகள் ஊடிவிட்டாங்க, அதில் எந்த குழப்பமும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கலெக்டர் ஆபீஸை நீங்க தீக்கிரையாக்குன ஒரு விஷயத்தை, ஒரு கூட்டத்தை நீங்க பொதுமக்களாக போயிட்டாங்க. பொதுமக்கள் நார்மலோட செய்ய மாட்டாங்க, நம்ம கண்ணோட பார்க்குறோம். பொதுமக்கள் ஆவேசப்படுவாங்க, கோபப்படுவாங்க, நிற்பாங்க. 1000 பொதுமக்கள் சாலை மறியல் பண்ணி ஒரே ஒரு ஏட்டை எண்ணாவோட மதிப்பாங்க. அதான் நம்ம ஊர் பழக்கம். ஒரே ஒரு ஏட்டை உட்காருங்க அப்படின்னா உட்காருங்க, எந்திரிச்சு போவாங்க, அதில் மதிப்பாங்க. அந்த யூனிஃபார்முக்கு ஒரு பெரிய மாதிரி. அதான் நம்ம உலகம். 1.5 லட்சம் போலீஸ் தான் நம்மகிட்ட இருக்கு, 8 கோடி பாப்புலேஷன் நம்ம வச்சிருக்கோம். என்ன ரேஷியோ இருக்கு பாருங்க. அப்ப நம்ம மக்களுக்கு மதிக்கிற பழக்கம். அப்ப அவ்வளவு பெரிய மாபா மாறினது எப்படின்னா உள்ள ஊடு இருக்காங்க, சிலர் மிஸ்லீட் பண்றாங்க. நம்ம டெல்லியில பார்த்தோம், அந்த சோகால்டு விவசாயிகள் பேரணியில் பார்த்தோம், செங்கோட்டையில கொடியை எடுத்து பார்த்தோம். இது அத்தனையுமே யார் விவசாயிகள் பண்ணக்கூடிய விஷயமா? விவசாயிகள் இந்தியா முழுக்க எங்கேயும் பண்ணல. அப்ப உள்ள 4 பேர் உள்ள விடுறா, அந்த மூடை டெம்ப்ட் பண்ணி கிரௌடை மாபா மாத்தி இந்த விஷயங்களை பண்றான். இதுதான் நம்ம புரிதல். அப்ப இவரு விஜயை குறி வைக்காம அந்த இளைஞர்களை குறி வைக்கிறார். எப்பா கொஞ்சம் பொறுப்பா இருந்துங்கப்பா, உங்களுடைய வாழ்க்கைப்பா, உங்களுடைய ஃபியூச்சர்ப்பா, உங்களுடைய அப்பா அம்மாப்பா, அதை பாருங்க. நீங்க பாருங்க, போதை பின்னாடி போறீங்க, நடிகர் பின்னாடி போறீங்க, இது கவனமா இருங்கிறது ஒரு தகப்பனா அவர் சொல்லக்கூடிய விஷயமே தவிர ஒரு விஜய் அரசியலுக்கு ஒரு கவுண்டரான பாயிண்ட் கிடையாது. 96 போன்ற வாய்ஸ் இது கிடையாது. ஒரு தகப்பனுடைய வாய்ஸ், ஒரு அரசியல் தலைவருடைய வாய்ஸ் இல்லை.
படத்தில் வந்த அண்ணாமலை பற்றி பேசும்போது படம் காட்டுற ரியல் கிரவுண்ட் அண்ணாமலை அவர் வந்து இப்போ திடீர்னு டெல்லிக்கு காரைக்காலில் இருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து டெல்லி போய் இரவு பயணம், அங்கே ஒரு முக்கிய சந்திப்புகள் அடுத்தடுத்து காலையில் நடந்திருக்கு. காலையில் திருப்பி ஒரு 11 மணி வாக்கில் 12 மணி வாக்கில் கிளம்பி திருப்பி கோயம்புத்தூர் வந்திருக்கார். தனி விமானத்தில் பயணம், பிரச்சாரத்திலிருந்து கிளம்பி போயிருக்காரு, திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. நிதின் நபின் பாஜகவின் தேசிய தலைவர் அவர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களை அண்ணாமலை சந்தித்திருப்பதாக தகவல். தமிழக பாஜக இந்த தேர்தல் காலகட்டத்தில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் குறித்து அண்ணாமலையுடன் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். அவர் இங்கே வந்துட்டு திருப்பி அடுத்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார், பல விஷயங்களை பேசியிருக்கிறார். தொடர் அதிரடிகள். என்ன நடந்தது அங்கே டெல்லியில்? பாஜக அவருடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்ளும், அவர் பாஜகவை பயன்படுத்திக் கொள்ளார். இதை தவிர வேற ஒன்றும் விசேஷமாக நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமே நீங்கள் தொகுதியை மாற்றுறதுக்கோ வேட்பாளரை மாற்றுறதுக்கோ வேற வேலை செய்யறதுக்கோ இல்லை. இது வந்து பிரச்சாரம் செஞ்சு களப்பணி மட்டும்தான். நெரேட்டிவ் செட்டிங் கூட இனிமேல் ஈடுபடாது. இனிமேல் ஈடுபடக்கூடியது பூராமே வந்து களப்பணி மட்டும்தான், ஃபீல்டு ஒர்க் மட்டும்தான். அதில் நம்ம பார்க்குறோம், அடுத்த 4 நாட்களுக்கான பிரச்சார தேதிகளையும் அறிவிச்சிட்டாரு, பிரச்சார இடங்களையும் அறிவிச்சிட்டாரு. மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உட்பட பலருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கான சாத்தூர் தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்றாரு. இவங்க எல்லா இடத்துலையுமே எல்லாரும் அவினாசில பண்றாரு, கோவை வடக்குல பண்றாரு, எல்லா இடத்துலையுமே பண்றாருங்கிற பார்க்கணும். ஸோ வந்து அவர் வந்து பிஜேபிக்கு மட்டும் பண்ணாம ஏடிஎம்கேக்கு பண்றாரு, அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு பண்றாரு, எல்லாருக்குமே பண்றாரு. அவர் ஒரு கட்சி தலைவரா, ஒரு இந்த மாதிரி மீடியாவையும் பப்ளிக்கையும் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவரா கட்சி அவர் எப்படி பயன்படுத்தி ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு, அது வந்து பாஜகவுடைய தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தான் அந்த டேட்டை அறிவிச்சிருக்காரு, இவருடைய பயணத்தை அறிவிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பயணத்தை இறங்கிட்டான்னு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து அவர் வந்து பிரஸ் மீட்லேயே கடுமையாக வழக்கம் போல லெஃப்ட் ரைட் கூட வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு வரலாம், தப்பாக பேசலாம், சரியாக பேசலாம், முதல்ல பிரச்சாரத்துக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் வந்து குறிப்பிட்டு வந்தா தானாங்க கணக்கு அப்படின்னு சொல்லி சரி வந்தா சந்தோஷம் தாங்கன்னு சொல்லி சொன்னார். சீமான் அப்ரிஷியேட் பண்ணார், டிஎம்கே வந்து கடுமையாக ப்ளேம் பண்ணார். அவருடைய ஆக்சுவலாக அவருடைய கேரக்டரை வந்து என்ன எப்படி ஒரு அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாரோ அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ண ஆரம்பிச்சார். இன்னும் அக்ரெசிவாக அவருடைய இந்த சூறாவளி பிரச்சாரம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்ட்டிக்கு பயன்பட வேண்டிய விஷயம். மற்றபடி உள்ள என்ன பண்ணாங்கிறத இட் வில் டேக் சம் டைம். அது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நிதின் நபின் என்ன சொன்னார், மற்ற தலைவர்கள் என்ன பேசினாங்க, யார் யாரை சந்திச்சாருங்கிறது இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இது வந்து காசிப்புக்கான நேரமாக இருக்கும். மாற்றி மாற்றி வந்து இப்படி பண்ணாங்களாமா அப்படி பண்ணாங்களாம், இது அப்படியே இன்னொரு மீடியாவில் வந்து கூப்பிட்டு அவரை சம்மன் பண்ணாங்களாமா, அவரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னு இப்போ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அப்படின்னு இதெல்லாம் வர சொல்லுவாங்க. இது மாதிரி அதனால் நம்ம வந்து இந்த காசிப்புகள்லாம் புரளிகள்லாம் அடங்குற காத்திருந்தோம்னா அந்த உண்மையான தகவல் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து வெரி க்ளோஸ்டு டோர் மீட்டிங். இது ரொம்ப ஃபியூ 2 or 3 பீப்புள் மட்டுமே இருந்த ஒரு 15 பேர் கொண்டு வந்த இடத்துல ஒரு செயற்குழு கூட்டம்ல ஒரு செயற்குழு உறுப்பினர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க, விஷயம் தெரிஞ்சு அப்படிங்கிறது. இது வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங். ஸோ அவர் சொல்ல அல்லது நிதின் நபின் வட்டாரத்துலன்னு சொல்ல இந்த மாதிரி வெளியே வந்து தான் அது வந்து வரும். இட் வில் டேக் 1 or 2 days. நம்ம வந்து இன்னும் மேலும் தவறுலாம் பார்க்கலாம். முன்னாடியே பேசியிருந்தோம், செந்தில் பாலாஜியை அண்ணாமலை டார்கெட் செஞ்சார், கோவை தெற்குக்கு போட்டிறார், அவர் எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இந்த இதில் விஜய் அவர்களையும் நேரடியாக நீங்க சொன்னது போலவே அவர் முதல்ல வர சொல்லுங்க, பிரச்சாரம் இப்போ கூட வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்துக்கு வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம், சாட்டர்டே பொலிட்டீஷியன், இது போன்ற விமர்சனங்கள் அந்த டோன்ல திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு முறை விமர்சித்திருக்கிறார். இந்த தேர்தல் காலகட்டத்தில் டிஎம்கே அப்படின்றது மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்றப்போ பிஜேபி வந்து குறிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் விஜயும் டார்கெட் செய்யறாங்க அப்படின்றப்போ இது என்ன ஈக்குவேஷனா பார்க்கணும்? கேள்வி வரும்போது பதில் வந்துதான், நான் வேற வழி இல்லை. இப்போ அவங்க வந்து இப்போ வந்து விஜய் பற்றி கேட்குறாங்க, பிரச்சாரம் பற்றி கேட்குறாங்க, இன்னைக்கு திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்றாருன்னு அவரை பற்றி பேச மாட்டேங்கன்னா அவர் பயந்துட்டாருன்னு ஒரு 4 பேர் தலை போடுவாங்க. அப்போ அவர் வந்து பதில சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய ஃபோக்கஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே, நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, போற இடம் பூரா அவர் திமுக மட்டும் தான் குறிப்பிடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஃபோக்கஸாக இருக்காங்க. அதே தான் திரு அண்ணாமலை பண்றாரு, ஃபோக்கஸாக இருக்கு. அதில் வந்து இன்னைக்கு வந்து திரு சீமான் கூட அப்ரிஷியேட் பண்ணார் திரு அண்ணாமலை, உங்களுக்கு புரியுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சீமான் வந்து ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் பண்றாரு, அவருடைய கொள்கையை நாங்கள் ஏற்கலங்கிற வேற விஷயம். ஆனால் வந்து தனியாளாக போய் பிரச்சாரம் அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை பற்றி சொல்லும் போது தான் திரு விஜய் பற்றி சொல்றாரு. ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் வந்து டிஎம்கே மேலே தான். அவங்க எல்லாருமே திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுல வந்து அந்த கட்சியோடைய ஒரு முக்கியமான ஒரு தளபதியா திரு அண்ணாமலைக்கு அந்த கடமை இருக்குது, அதான் செய்யறதுக்கு ஒரு கிளம்பிட்டார் அஃபீஷியலா. ஸோ இந்த புரளிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதிருப்தியாமா, பிடிக்கலையாமா, வரலையாமா, நீங்கள் அவர் நேராக டெல்லி போறாரு, மறுநாள் நீங்க வந்து கோயம்புத்தூர் வராரு, அவருடைய பிரச்சார பயண அறிவிப்பு வருது. அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல் இஸ் வெல் அப்படிங்கிறதா. இவர்கள் வந்து அப்படி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா, அண்ணாமலையை புறக்கணிக்கிறாங்களா, அண்ணாமலை பிஜேபியில கோபமா இருக்காரா, எதுவுமே நான் ஏற்கனவே சொன்னாலே இந்த வேட்பாளர் தேர்வு, தொகுதிகள் தேர்வு, இந்த எண்ணிக்கை அத்தனையிலுமே அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலைக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து நான் போட்டி இல்லைங்கிறது ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் அந்த நாமினேஷன் கேட்குற விருப்ப மனு தாக்கல் பண்ணுற வழக்கம் அங்கே இல்லை. அவரும் விருப்ப மனு தாக்கல் பண்ணல, யாருமே. ஸோ தலைமை பார்த்து முடிவெடுத்து அவங்க போனாங்க, எல்லாம் அமைக்கவெல்லாம் கொண்டு போய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் காங்கிரஸோடைய வேட்பாளருக்கு பிரச்சாரத்துக்கு போகாமல் திமுக முத்துசாமி அவர்களுக்கு பிரச்சாரம் போயிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. இன்னைக்கு செய்தி.
அவங்கெல்லாம் சொந்த வேட்பாளருக்கே போக மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி கட்சி ஓடிட்டு இருக்கிறது நம்மள. இங்கே வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு மண்ணா உட்கார்ந்துருக்காங்க, ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திரு அண்ணாமலையோட அடுத்த கலப்பணியை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல கண்ணால் பார்க்கலாம். ஆல் இஸ் வெல் அப்படின்றது தான் மெசேஜ் நமக்கு கன்வே ஆகுது. நேர்களே, இதுதான் இன்றைய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான அரசியல் பரபரப்புகள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.